தற்போது நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைகிறார் பட்டய கணக்காளர் திரு கார்த்திகேயன். வணக்கம் சார். வணக்கம். ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அப்படிங்கிறது சாமானியர்களுக்கான மிகப்பெரிய பலனாக இருக்கும்னு பார்க்கப்படுகிறது. இப்போ இந்த 2 ஸ்லாப் படி இதை குறைச்சிருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அதாவது இந்த ஜிஎஸ்டி 2.0 அப்படின்னு இப்ப அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய சீர்திருத்தத்துல பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு இப்ப அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள்லாம் குறைக்கிற வகையில ஏற்படுத்தியிருக்காங்க. முதல்ல 4 அடுக்குல இருந்து இப்ப 2 அடுக்கு, 5, 18, 2 அடுக்கு இருக்கனால உங்களுக்கு ஏராளமான பொருட்களுடைய வரி வீதங்கள் குறைஞ்சிருக்கு. அதுல உங்களுக்கு அத்தியாவசியமான பொருட்கள், விவசாய பொருட்கள், மருத்துவ பொருட்கள், எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட சர்வீசஸ், இதுக்கு எல்லாமே உங்களுக்கு ரேட்டை கம்மி பண்ணிருக்கிறது நுகர்வு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கும். நுகர்வு ஒரு நாட்டுல எப்பவுமே வளர்ந்த நாடுகள்ல பார்த்தோம்னா நுகர்வு அதிகரிக்கான முயற்சியில தான் அரசாங்கம் எடுப்பாங்க. அந்த நுகர்வு அதிகரிக்கும் போதுதான் பொருளாதார சுழற்சியில ஒரு மேல் எழுந்த வாரியாக ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அந்த மாதிரி ஆகையில தான் உங்களுக்கு மக்களுடைய வாழ்க்கை தரம் அதிகமாகும். வாழ்க்கை தரம் அதிகமாகையில நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாகும். அதனால இது சரியான திசையில இந்த ஒரு இது கொஞ்சம் லேட்டா அறிவிச்சிருந்தாலும் சரியான நேரத்தில் அதை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த அறிவிப்பு நிச்சயமாக சாமானிய மக்களுக்கு வெகு அளவு பாதகம் இல்லாமல் சாதகமான நிலைக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாதுங்க. நன்றி திரு கார்த்திகேயன். இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.